ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விக்னேஷ் கிரியேஷன்ஸில் இது 3வது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. நம்ம சாண்டு ஃபில்டரிங் மிஷினை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் மிஷின் வந்து எப்படி ஓடுதுன்னு. இதை தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மண் போட கொஞ்சம் வந்து வெயிட் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கழிச்சோன்னே வெயிட் கம்மியாகும். அமர்த்தினதுக்கப்புறம் இந்த கழிச்ச மண்ணெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டோன்னா அந்த ஸ்லைடர் வழியாக இந்த பக்கமாக மண் வந்துடும். வந்த பிறகு நம்ம அடுத்த மணலை போட்டு கழிக்கணும். ஈரமான மணலாக இருந்தால் அதை வந்து தள்ளி விடுறது ஒரு ஒன்று வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடில் மோட்ரு பழிச்சக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அது வந்து நான் வேறு மாதிரி ஒன்று செஞ்சுருப்பேன். சரி, இந்த மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி வந்து நல்லா நீளமாக வளைவு இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டைல் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி வந்து இந்த சக்கரம் இருக்குது பாருங்கள், அந்த சக்கரத்தில் அந்த ஒரு நீட்டிகிட்டு இருக்கா, அது அளவுக்கு வந்து அளவு குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பதனி குடிப்போம்ல, அந்த ஓலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கம்பியை அளவுக்கு ஒட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டேப் எடுத்து அந்த ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக சுற்றிக்கணும். குட்டி ஜப்பானில் இப்போவே தீபாவளி மாதிரி இருக்குது. குட்டி ஜப்பான்னா சிவகாசி, நம்ம ஊர் சிவகாசியில் இப்போவே தீபாவளி மாதிரி இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே இது வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்லைடர் மாதிரி இருக்கணும், சரசரன்னு வழுகணும். அதே மாதிரி கம்பிக்கு 2 செய்யணும். கம்பிக்கு 2 செஞ்சோன்னா 4 செய்யணும். இந்த ஓலையை மடக்கி கரெக்டாக செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கம்பிக்கு 2 செஞ்சுருக்கேன்னா, கம்பிக்கு 2 செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ஒரு அளவு எடுத்துக்க சொன்னேன்ல, அந்த இதை 4 இதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த 4 இதே நிறுத்தியிருக்கேன் பாருங்கள். நிறுத்தினதுக்கப்புறம் கம்பி எடுத்து அந்த இதை கொஞ்சம் சரிச்சு விட்டுட்டு இந்த கம்பியை அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒட்டி வச்சிடணும். அந்த சைடில் உள்ளதை பார்க்காதீங்க, அது வந்து மோட்ரு வந்து ஃபெயிலியர் ஆன இடம். அதை வந்து நான் கடைசியில் பெல்ட்டு போட்டு ஓடிட்டுருப்பேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி 2 கம்பியை நிறுத்திட்டு, அதாவது அந்த நம்ம சருன்னு ஒன்று வளைய விட்டோம்ல, அதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் ஒட்டணும். அது உள்ளனா அது உள்ளே வச்சுட்டு ஒட்டணும். இது வந்து வலை, இதான் நம்ம சலிக்க போகிற அந்த வலை. அதை வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக நீளமாக வச்சு வெட்டி கரெக்டாக வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நான் ஜேடிவியில் சொல்லியிருப்பேன் எப்படி நிற்க வைக்கணுன்னு. அந்த மாதிரி நம்ம நிற்க வச்சுக்கிறோம். அதாவது குச்சியில் ஓட்டையை போட்டு காலண்டருக்கு அடியில் கூடி கம்பியை விட்டு கட்டிடணும். பாருங்கள், இந்த அட்டையை ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்லைடர் சருன்னு வெயிட் வருங்க, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து ஒரு அட்டையை நீங்கள் ஒட்டணும். அந்த அட்டையை எப்படின்னா, இந்த பக்கம் ஒரு அட்டையை ஒட்டணும், அந்த பக்கம் ஒரு அட்டைனா, அந்த 2 அட்டையுமே ஒரே அளவில் இருக்கணும். சின்ன அளவு மாறிச்சினாலும் ஸ்லைடர் வந்து ஃபில்டர் பண்ணுற அந்த இது வந்து போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு வராது, நிற்கும். அப்படியே சடக்குன்னு நிற்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டணும். இது வந்து எனக்கு இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் இந்த கம்பியை எடுத்து விட்டுட்டு 2வது நான் கரெக்டாக அளவு எடுத்து வந்து ஒட்டினேன். இது வந்து நான் யூடியூப்பில் போன்ற இது இல்லாமல் வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கரெக்டாக இந்த பாருங்கள், இது வந்து நான் பெல்ட் போட்டு பண்ணியிருக்கேன்.
சாரி, இது மேலே வச்சுட்டேன். பாருங்கள், நான் ஒரு கம்பி மாட்டி காட்டினேன்னா, அது இல்லாமல் இந்த ஓரமாக அட்டையை ஒட்டி கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லாதனால திருப்பி செஞ்சுருக்கேன். கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஃபில்டர் ஆகும். அதாவது ஆடும், கடைன்னு அடிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடும். இது வந்து நம்ம பெல்ட்டு வந்து போட்டுறத பாருங்கள், மிஷின் வந்து எப்படி ஓடுதுன்னு. சர்ன்னு போயிட்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் தான் சர்ன்னு போயிட்டு வரும் மிஷினுக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட் அந்த சர்ன்னு போகுதுல அந்த ஃபில்டரில் இருக்கணும், ஃபில்ட்ரு பண்ண இடத்துல இருக்கணும். இது வந்து நான் புள்ளி வந்து நானாக செஞ்சது. இந்த மோட்ரு வந்து நம்ம பழைய வீட்டிலே எடுத்துக்கலாம். இந்த மோட்டர் வாவ் வெடி சவுண்டு கேட்குது. பெல்ட் போட்டு வந்து எப்படி ஓடுது பாருங்கள். பல்சக்கரம் மாட்டினேன், சரியாக ஓடலை. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணுற இடத்த வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த ஓரத்துக்கும் இந்த ஓரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு நான் இந்த ஸ்டிக்கை வந்து நிறுத்தி அடப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். அது எதுக்குன்னு சொல்கிறேன். எதுக்குன்னா, நம்ம இந்த கவுத்தி விட்றோம் பாருங்கள், மிச்சம் உள்ள மண்ணை வந்து கவுத்தி விட்றோமா, அதுக்காக. இந்த பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணுறது அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருதா. ஆனால் அந்த தடுப்பை தாண்டி போக மாட்டேங்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டு, நீங்கள் அந்த வந்து ஆட்டி பார்க்கணும். பாருங்கள், தடுப்பை தாண்டி போக மாட்டேங்குது பாருங்கள். ஃபில்ட்ரு பண்ணுறது இந்த தடுப்பில் தான் நம்ம வந்து இந்த ட்ரே, அதாவது தளிச்ச மண் வந்து இந்த பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வீலெலாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். ஆனால் தான் தடன்னு ஆடும். அந்த பாருங்கள், அந்த குச்சி நம்ம நடுவில் நிறுத்தினேன்னு சொன்னேன் இல்லை, அந்த அடப்பு போட்டேன், அந்த அடப்பை எடுத்துருங்க. அது ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக போட்டது. இதேமாதிரி 2 பக்கமும் அந்த சுற்றுது பாருங்கள், அந்த ட்ரே ஓடுறதுக்காக சுற்றுது பாருங்கள், அதுக்காக. அது இந்த மாதிரி ஒரு நீளமான இந்த ட்ரே மாதிரி பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து பெல்ட் மாதிரி நான் வந்து சுற்றி மாட்ட போகிறேன். அந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டு அங்கிட்டு வழியாக எடுத்து இங்கிட்டு வழியாக வந்து ஸ்டாப்லர் அடிக்கணும். மறக்காமல் ஸ்டாப்லர் அடிச்சிருங்க. கம்மு போட்டு ஓட்டினீங்கன்னா அது வந்து சுற்றாது, கட்டமாயிரும். ஒரு இடம் வந்து பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாப்லர் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து கீழே உள்ளது வந்து அட்டாச் பண்ண இடம், மேலே உள்ளது வந்து ஸ்டாப்லர் போட்டது வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அது வந்து எப்படி சுற்றுதுன்னு. இந்த இடத்துல வாங்க, அந்த ஏற்கனவே மோட்டரில் ஒரு புள்ளி 2 புள்ளி இருந்துச்சா மோட்டரில், அந்த பாருங்கள் 2 புள்ளி இருக்குது பாருங்கள். மோட்டரில் 2 புள்ளி வைக்க சொன்னது வந்து இதுக்காகத்தான். இதுலேருந்து நீளமாக ஒரு கம்பி வருது பாருங்கள், அந்த கம்பியில் வந்து புள்ளி மாட்டிக்கணும். அந்த 2வது புள்ளியில் பெல்ட்டை போட்டு ஓடட்டோன்னா இந்த மாதிரி ஓடும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மோட்ரு வந்து வேறு பக்கம் சுற்றணும், இந்த பக்கம் சுற்றக்கூடாது. இந்த பக்கம் சுற்றினா மண் அங்கிட்டு ஓடிடும், இந்த பக்கம் சுற்றணும். இது வந்து நான் உங்களுக்கு சும்மா ஓட்டி காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பெல்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் மோட்ரு முக்கி ஓடுது. நீங்கள் கொஞ்சம் பெல்ட்டு லூஸாக வந்து போட்டால் பெரிய ரப்பர் பேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு. அது எப்படி ஓடுது பாருங்கள் அந்த பக்கம். அந்த இது வந்து நான் சரியாக ஒட்டலை, அதனால் லூஸாக சுற்றுது. இப்போ பாருங்கள், ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. சரி, ஒட்டினே பண்ணல, இப்போ ஓட வைக்கிறேன் நான். பாருங்கள், அந்த வீல் வந்து எப்படி ஆட்டுது பாருங்கள். இந்த மிஷினை சருன்னு இப்படி போயிட்டு வருது பாருங்கள். இந்த ட்ரே வந்து இந்த பக்கமாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர் வந்து மாற்றி வேறு வசமாக விடணும். மோட்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, பெல்ட்டு போடுறது எல்லாமே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல, ஏன்னா ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் நான் இது வந்து யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த ட்ரேக்கு அப்புறம் இந்த பக்கம் நான் ஒரு தடுப்பு வச்சேன் பாருங்கள். அந்த தடுப்பு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும், ஏன்னா ட்ரே வந்து அந்த இடத்த தாண்டி வர்றதுனால தடுப்பை கொஞ்சம் தள்ளி வச்சு, இந்த பாருங்கள் மேலே உள்ளது வந்து இதை தாண்டி போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் வரணும். ஏன்னா அப்போனா தான் அந்த ஃபில்ட்ரு பண்ணுற இடம் எங்கே இருந்தாலும் நம்ம கவுத்தி விட்டா கீழே விடுற மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கொஞ்சம் மண் வந்து ஒடுக்காமல் வர்ற மாதிரி பாருங்கள். எங்கே இருந்தாலும் கவுத்தி விட்டாலும் உடனே அந்த ஸ்லைடருக்கு வந்து மண் விழுந்துடும். அந்த நீளமாக இருக்கிறது எதுக்குன்னா, சர்ன்னு விழுவும்போது மண் தெரிக்கும், அந்த தெரிச்சதெல்லாம் இங்கிட்ட வழியாக சைடில் வந்துடும், அதில் பட்டு சைடில் கூட விழுந்துடும். அதுக்காக அங்கே பாருங்கள், இந்த இது முட்டை வருது, ஆனால் முட்டாது.
கவுத்திக்கலாம், எங்கே இருந்தாலும் அந்த இதை வந்து கவுத்திக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண மண் எல்லாம் மிஷின் வந்து இந்த பக்கம், அதாவது மண் கொட்டுற இடத்த வந்து சைடில் அடைச்சிடணும். அடைச்சதுக்கப்புறம் இந்த ட்ரே ஓடுது பாருங்கள், ட்ரே ஒரு இடத்துல 2 பக்கமும் அடைச்சிக்கணும். ட்ரே நல்லா தெரியுது பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது ட்ரே. இது வந்து நான் 1 வாரமாக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் யூடியூப்பில் சரியாக போட முடியல. செய்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள். பெல்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் சுவிட்சை அட்டாச் பண்ணிட்டேன். இது வேறு ஒன்றும் இல்லை, 2 வயர் மோட்டரில் 2 வயர் வரும், சார்ஜில் 2 வயர் வரும். ஒரு 2 வயர் எடுத்து சுவிட்சில் ஒரு பக்கம் ஒன்று இன்னொரு பக்கம் ஒன்று மாட்டி விட்டோன்னா சுவிட்ச் வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம கீழே இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. சுவிட்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மிஷின் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ண மண் வந்து அங்கிட்டு போகிறது, ஃபில்ட்ரு பண்ணாத வந்து இந்த பக்கமாக வர்றது, எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த சுவிட்சை போட்டோன்னே மிஷின் வந்து நல்லா ஓடுது. ஃபில்ட்ரு பண்ண மண் வந்து இந்த பக்கமாக வழியாக வந்துடும் பாருங்கள். அந்த ஒரு ஸ்லைடர் மாதிரி சும்மா வச்சுருக்கேன், மண் வந்து இந்த பக்கமாக ஓடியாடுறதுக்கு. இந்த எப்படி போகுது பாருங்கள். அதுக்காக தான் தடுப்பை கொஞ்சம் தள்ளி வைக்க சொன்னேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறது மாதிரி ஆட்டுது பாருங்கள். அந்த சருன்னு போயிட்டு வந்துச்சு பாருங்கள், அந்த ஓலை. இந்த ஓலை இதை வச்சு தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா, இந்த தடுப்பு பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ட்ரேக்கு மேலே. ஏன்னா வந்து அந்த ஃபில்ட்ரு பண்ணுற மண் வந்து சைடில் கூட எங்கிட்டு குழந்துடக்கூடாதுக்காக ஃபில்ட்ரு பண்ண மண் அப்படியே சருன்னு வழுகி அந்த ட்ரேக்கு வந்துடும். அவ்வளோதான் விஷயம், அந்த முடியாச்சு. ஃபில்ட்ரு பண்ண மண் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி ட்ரேக்கு வந்துடும். ட்ரேலேருந்து சர்ரு இங்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ வந்து ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஓடுது பாருங்கள், தட்டி நிற்கிது பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஈரமான மண் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து தள்ளி விட்டோன்னா அதுவே இந்த ஃபில்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணலாம். இந்த ஒரு மாதிரி தட்டுக்கு பாருங்கள், தட்டை வந்து டேப்பை போட்டிங்கன்னா சரியாக போயிடும். இந்த பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ண மண்ணெலாம் மேலே கிடக்கு பாருங்கள். இது ட்ரே வழியாக இந்த பக்கம் வந்துடுது மண். அந்த பாருங்கள், நம்ம தடுப்புலாம் அந்த ஸ்லைடர்லாம் வச்சாச்சு. ஃபில்ட்ரு பண்ண மண் வந்து இந்த பக்கமாக தரத்தன்னு வந்துடுவாங்க ட்ரே வழியாக. அதுதான் அமர்த்திட்டு அப்படி இந்த இதை ஸ்லைடரை ஃபில்டரை தூக்கி விடணும்னா அப்படியே அங்கிட்டு வந்துடும். ஃபில்ட்ரு பண்ண மண் வந்து இங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான் சார் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து பெரிய ப்ராஜெக்டாக பண்ணலாம், ரியலாக சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து இன்னும் நல்லா யூஸ் ஆகும். இது சலிக்கிறதுக்கு மண்ணுன்னு சலிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி மிஷின் வச்சு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக சலிக்கலாம். இது வந்து சலித்த மணல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்னேஷ் கிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.